కులశేఖరా, లోపలికి రా. మళ్ళీ ఎందుకు వచ్చావు? ఆలయంలో వాడు నేను ఎక్కడ గుర్తు పట్టేస్తాడేమోనని భయంతో వణికిపోయాను. వాడు వచ్చి నిన్ను చూస్తే பார்த்தால் பார்க்கட்டும், எனக்கு பயமில்லை சந்திரமுகி. வாழ்ந்தாலும் இறந்தாலும் உன்னோடுதான் சந்திரமுகி. குலசேகரா, ఈరోజు రాత్రి మనం తప్పించుకోవడానికి వీరు మనకి సహకరిస్తారు. மிக்க நன்றி அக்கா. ஒருவேளை நீங்கள் பிடிபட்டால் ప్రాణం పోయినా సరే మిమ్మల్ని పట్టుబడనివ్వం. ராஜா வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார், பாருங்கள். మహారాజా, తమరి చెంతకు నేనే రాబోతున్నాను. ఇంతలో తమరే వేయించేశారు. துர்கா, ஓம் தம் துர்காய நமஹ. நீ வந்து என்னை அழைப்பதாக இருந்தாயா? நம்ப முடியவில்லையே சந்திரமுகி. నేను మీకోసం ఒక బహుమతి ఇవ్వబోతున్నాను. பகுமதி பரிசளிக்க போகிறாயா? எனக்கா? నా నాట్యం మీకోసం మాత్రమే. அருமை அருமை, இதுவே நீ எனக்கு தரும் பெருமை. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் உன் நடனத்தையே எனக்கு பரிசாக அளித்திருக்கிறாய். நான் உனக்கு பரிசளிக்க வேண்டாமா? யாருங்க? அனைத்தும் உனக்காகவே. నాకు వీటి మీద ఏనాడు వ్యామోహం లేదు మహారాజా. உனக்கு இவைகள் மீதெல்லாம் ஆசை இல்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் நீயே எதிர்பாராத பரிசு ஒன்றை உனக்கு கொடுக்க போகிறேன். கொண்டு வாருங்கள். இந்த பரிசு உனக்காகவே சந்திரமுகி. இன்றிரவு நீ இங்கிருந்து தப்பிச் செல்வதற்காக திட்டம் வகுத்து கொடுத்த புத்திசாலி இவள். முட்டாளாகி மூச்சு இழந்து விட்டால் துரோகி. நான் செய்தது சரிதானே சந்திரமுகி? சந்திரமுகி, சந்திரமுகி. விட்டு விடுங்கள். వెళ్ళిపోవడానిగా ஐயோ, என்ன ஆயிற்று? ரத்தம். என்னுடன் இருப்பவர்கள் மிகவும் கொடுமைக்காரர்கள். பாவம் குணசேகரன். அழகான பெண்ணை காதலித்தால் இப்படி அடிதான் வாங்க வேண்டும் குணசேகரா. ஐயோ பாவம். நடனம் ஆடுவதற்கு கால்கள் மிகவும் முக்கியம் அல்லவா? இப்படி உடைத்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் நடனம் ஆடினால் கண்டசைக்காமல் ஊரே பார்க்குமாம். என்று நான் பார்க்கிறேன். இனிதே நடனம் ஆரம்பமாகட்டும்.
விழுந்து விட்டான் உன் குணசேகரன். முகி, நீ என்னை நெருங்கி வந்து கட்டி அணைக்கும் பொழுது உன் கண்களில் இருந்த காமம் உன் விரல்களில் இல்லை. அதில் ஏதோ ஒரு பதற்றத்தை உணர்ந்தேன். அந்த பதற்றத்தை கூட உணர முடியாத முட்டாளா இந்த செங்கோட்டையன். ஏண்டி, என் அரண்மனைக்குள் உன் காதலனை கொண்டு வந்து ஒளித்து வைத்து விட்டு என்னிடம் சரசமாடுவதை போல் நீ கோசமே என்று சொல்லி நாடகம் ஆடுகிறாய். உன் காதலனோடு நீயும் போய் சேர். ஊத்துக்கடா என்னைய. லக்க 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 லக்க. அவ சந்திரமுகியை அழிச்ச பிறகு அவளோட ஆத்மா செங்கோட்டையன நிம்மதியா இருக்கவில்லை. செங்கோட்டைய நிம்மதி கிடைக்காம அவனோட ரகசிய அறையில ஒரு பைத்தியக்காரனை போல திரிஞ்சான். அதே அறையில ஒரு நாள் பாம்பு கடிச்சு இறந்தும் போனான். அவன் ஆத்மா இருந்த அந்த அறையத்தான் உன்னையே அறியாம நீ திறந்த. அன்னைக்கு கங்கா சந்திரமுகியோட அறைய திறந்து அவளோட ஆத்மாவை வெளியே கொண்டு வந்தா. நீ செங்கோட்டையனோட சிம்மாசனத்துல அமர்ந்து அவன் ஆத்மாவுக்கு உன் உடம்புல இடத்தை கொடுத்துட்ட. துர்காஷ்டமி அன்னைக்கு நடக்க போற சண்டையில செங்கோட்டையன் எந்த நேரத்துல குணசேகரன் தலைய வெட்டி கொன்னானோ அதே நேரம் அதே வினாடியில சந்திரமுகி செங்கோட்டையன் தலைய வெட்டி கொல்ல போறா. அப்படின்னா குருஜி சொன்ன மாதிரி துர்காஷ்டமி அன்னைக்கு திவ்யாவால என் உயிருக்கு ஆபத்தா? ஆமா, நாளைக்கு திவ்யா உடம்புல உண்மையான சந்திரமுகிய பார்க்க போறீங்க. சாமி, 17 வருஷத்துக்கு முன்னால எங்க வீட்டு பொண்ணு கங்கா தன்னைத்தானே சந்திரமுகியா நினைச்சுக்கிட்டு அந்த ஆட்டம் ஆடிச்சு. இப்போ ஒரிஜினல் பீஸ் சேவத்தி அறிக்கை இருக்கு. இது என்ன தாண்டவம் ஆட போதோ அந்த தாண்டவரா எனக்கு தான் தெரியும். திறந்து விடுங்கள் இரட்டை நாய்களை. ఈ రోజు నిన్ను కాల్చి బూడిద చేసి నా పగ తీర్చుకుంటాను రా. రామే